ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்லேயே இட்லி பொடி எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம் வாங்க. அது பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்குங்க. ஒரு தடவை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். செம்ம ஒரு சூப்பரான ஒரு இட்லி பொடிங்க. இட்லி பொடி, இந்த பொடி வச்சு நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா எவ்வளோ இட்லி இருந்தாலும் அவ்வளோ காலியாயிரும். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. அவ்வளோ ஒரு சூப்பரான ஒரு ரெசிபிங்க. இந்த பொடி தோசை, இட்லிக்கு எல்லாத்துக்குமே செம்மையாக இருக்குங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நம்ம இட்லி எவ்வளோ இருந்தாலும் காலியாயிரும். அது ஈஸியாக பண்ணிடலாம். வாங்க எப்படி பண்ணலாங்கிறத பார்க்கலாம். அதுக்கு நான் ஒரு 3/4 கப் உளுந்தம் பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் எதில் எடுக்கிறீங்களோ அதை மெஷர் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த உளுந்தம் பருப்பு எல்லாத்தையும் நம்ம வறுத்துக்கலாங்க. இப்போ நம்ம உளுந்தம் பருப்பு ஒரு கப் எடுக்கிறோம் அப்படின்னா அதில் 1/2 கப்பு கடலைப்பருப்பு இருக்கணுங்க. இதை மெஷர்மெண்ட்டு. இப்போ வாங்க, நான் இதில் ஒரு 3/4 கப்பு அந்த கப்பில் எடுத்திருக்கேங்க. இப்போ இதை நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. தீ மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. ரொம்ப ஹை பண்ண வேணாம், ரொம்ப லோவாக இருந்தாலும் டைம் எடுக்கும். இப்போ மீடியமாக வச்சு இந்த மாதிரி கரண்டி விடாமல் கிண்டுங்க. அப்போ தான் நமக்கு ஒன் சைடு குக் ஆகாமல் எல்லா பக்கமும் இது குக் ஆகி வரும். பொன்னிறமாக வந்திருக்கு பாருங்கள் எல்லா பக்கமும். இப்போ இது இன்னும் கொஞ்சம் டார்க்காக வரணுங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. சேம் டைம் ரொம்ப லேஸாக இருந்தாலும் டேஸ்ட் நல்லா இருக்காது. இது பார்த்தாலே தெரியும். இப்போது நான் சொல்கிற அளவில் இந்த அளவுக்கு பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு நல்லா இருக்குங்க. அப்போ தான் அந்த உளுந்தோட ஃப்ளேவர் வாசம் சூப்பராக இருக்கும். சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இதை வறுத்து வச்சுங்க. அதுக்கப்புறம் நான் எந்த கப்பில் எடுத்துருக்கனோ அதில் பாதி கடலைப்பருப்பு எடுத்துக்கோங்க. இப்போ இதையும் அதே மாதிரி மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்துக்கோங்க. இப்போது கரண்டி விட்டு வறுத்துக்கிட்டே இருக்கணுங்க. இல்லை அப்படின்னா நம்ம ஒன் சைடு கருகி போயிடும். அதனால் கரண்டி விட்டுட்டு இந்த மாதிரி தொலைவிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா பக்கம் ஈவனாக குக் ஆகி வரும், வறுபட்டு வரும். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வறுபட்டுருச்சு. இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுபட்டால் இதை எடுத்துடலாம். இப்போ இது நல்லாவே வறுபட்டுருச்சுங்க. இப்போ நம்ம எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இது அதே கப்பில் அதுலேயும் பாதி எள்ளு சேர்த்துக்கோங்க, வெள்ளெள்ளு சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பு 1/2 கப் எடுத்திருக்கோம் அப்படின்னா 1/4 கப்பு நம்ம வெள்ளெள்ளு சேர்த்துக்கலாம். இப்போ இதையும் அதே மாதிரி கரண்டியில் இந்த மாதிரி தடவி விட்டுக்கிட்டே இருங்க. இப்போ இது நல்லா வெடிச்சு வருங்க. உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது நல்லா வெடிச்சு வரும். அப்போ தான் இது நல்லா வறுபட்டுருக்குன்னு அர்த்தம். எல்லாமே நல்லா வறுத்துறணுங்க. அப்போ தான் இட்லி பொடி நல்லா வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இதையும் கரண்டி இந்த மாதிரி விடாமல் கிளறி கிளறி விடுங்க. பாருங்கள், லைட்டாக வெடிக்க ஆரம்பிக்குது. வெடிச்சு வருது பாருங்கள். இப்போ இது நல்லா குக் ஆயிடுச்சுங்க. பாருங்கள், வெடிச்சு வருதுங்களா? இப்போ நம்ம ஆல்ரெடி எடுத்து வச்சுருக்க பாத்திரத்துக்கு மாற்றிடலாங்க. இப்போ கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, இப்போ எள்ளு 3 சேர்த்து வறுத்தாச்சுங்க. இதுக்கடுத்து நம்ம மிளகா, காஞ்ச மிளகா ஒரு 10 மிளகா எடுத்திருக்கேங்க. இப்போ இதையும் நல்லா வறுபட்டணும். மிளகா நல்லா கொஞ்சம் டார்க்காக ப்ரௌன் கலரு லைட்டாக வறுபட்டு வந்ததுக்கப்புறம் நம்ம எடுத்துடலாம். இங்கே பாருங்கள், ஓரளவுக்கு வறுபட்டு வந்துருச்சு. இப்போ நம்ம இதை எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம கருவேப்பிலை சேர்த்திக்கலாங்க. கருவேப்பிலை ஒரு கைப்பிடி அளவு சேர்த்துக்கோங்க. நான் பச்சை கருவேப்பிலையாகவே சேர்த்துருக்கேன். உங்கள்கிட்ட காஞ்சது இருந்தாலும் சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வறுக்கணுங்க.
இந்த பச்சை கருவேப்பிலை வந்து நல்லா மொறு மொறுன்னு ஆகிற அளவுக்கு வறுக்கணும். இதையும் வந்து மீடியம் ஃப்ளேம், எல்லாமே மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுருங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிடாதீங்க. பாருங்கள், லைட் அப்படியே அந்த இது மாறுது, கலர் சேஞ்ச் ஆகுது. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. இப்போ இந்த கருவேப்பிலை தொட்டோம்னா உடையணும், அந்தளவுக்கு நம்ம வந்து வறுக்கணும். இன்னும் கொஞ்சம் லைட்டாக வறுத்துக்கலாங்க. இதுவும் கரண்டி இப்படி விடாமல் கிளறணுங்க, இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கருகி போயிடும் ஒன் சைடு. பாருங்கள், தொட்டோம்னா இப்படி உடையணும். அப்போது நமக்கு எல்லாம் வறுபட்டு வந்துடும். இப்போ இதையும் எடுத்துக்கலாங்க. வறுத்தாச்சு. இதுக்கப்புறம் வந்து நம்ம பூண்டு 5 பல், பெரிய பல் பூண்டு, நான் சின்ன சைஸாக இருந்தால் 10 சேர்த்துக்கோங்க. பூண்டு வந்து நார்மலாக இது பண்ணால் சட்டி அந்த இதில் ஒட்டிக்கும் கடாயில். அதனால் இடித்து நம்ம எண்ணெயில் வறுத்து எடுத்துக்க போகிறோம். இதில் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க, நல்லாயிருக்கும், ஃப்ளேவராக இருக்கும். நம்ம அந்த தோலோடு தான் சேர்த்துருக்கோம். உங்களுக்கு தோல் தேவையில்லைன்னா வேண்டான்னா ஸ்கிப் பண்ணிடுங்க. வெறும் பூண்டு மட்டும் போட்டுக்கோங்க. எனக்கு தோலோடு இது பண்ணோம்னா நல்லாயிருக்கும், வாசமாக இருக்கும், டேஸ்ட் நல்லாயிருக்குங்க. இப்போ இந்த பூண்டு வந்து எண்ணெயோடு நல்லா வதங்கி வரணுங்க. இப்போ இந்த பூண்டு வந்து கிட்டத்தட்ட நல்லா வதங்கிருச்சு. இப்போ இதையும் நம்ம தட்டில் மாற்றிக்கலாம். நம்ம எல்லாம் ஒன்றா போட்டு அப்படியே அரைக்க போகிறோம். இப்போ எல்லாத்தையும் வறுத்தாச்சுங்க. இதுக்கப்புறம் வந்து நம்ம இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது கூட பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. தூள் இல்லைன்னா கட்டி பெருங்காயத்தை எண்ணெயில் போட்டு வதக்கி சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இது எல்லாத்தையும் ஒன்றா கொட்டிடலாம் மிக்சியில். இது ரொம்ப நைஸாக பவுடராக அரைக்கக்கூடாதுங்க, கொஞ்சம் கொரன்னு அரைக்கணும். அப்போ தான் இட்லி பொடி சூப்பராக இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இதை இப்போ அரைச்சிட்டு வந்துடலாங்க. மிக்சியில் போட்டாச்சு. நான் உங்களுக்கு அரைச்சிட்டு வந்து காட்டுறேன் பாருங்கள். இப்போ ஆல்ரெடி நான் வந்து இட்லி எடுத்து வச்சுருக்கேங்க. இப்போ பொடியை அரைச்சிட்டு வந்தாச்சு. இப்போ நான் பொடியை இந்த மாதிரி ஸ்பூனில் கட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. சூப்பராக ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ இந்த இட்லி கூட இந்த இட்லி பொடியை நம்ம வச்சு சாப்பிட போகிறோம். பாருங்கள். இந்த இட்லி பொடிக்கு நம்ம நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி நல்லெண்ணெய் சேர்க்கல, கீ தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் நெய் விட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க, சூப்பராக இருக்கும் நெய்க்கும். இப்போ இந்த நெய்யோட இட்லி பொடி எல்லாம் சேர்த்து பாருங்கள், இட்லியில் இதை சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்குங்க. ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ.